இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா நெல்சன் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அப்ப அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கப்பா. தளபதி 69 நீங்க டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வழக்கமா எல்லா டைரக்டரும் சொல்லிடுவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. அப்படி நான் டைரக்ட் பண்ணா அந்த படத்துல மம்முக்கா இருப்பாரு, ஷாருக் கான் இருப்பாரு, சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. தளபதி கூட நடிக்க வைப்பேன் இவங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். ஷாருக் கான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மம்முட்டி கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மகேஷ் பாபு நடிக்கவே மாட்டாரு அப்படிங்கிறத தெரியுது. இது ஒரு கற்பனையான கேள்வி, கற்பனையான பதில் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. ஏன் மகேஷ் பாபு நடிக்க மாட்டாரு அப்படின்னா, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அவரோட ஃபேம்ல இருந்து இறங்கி வந்து இன்னொரு ஸ்டார் படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படி அவர் நடிச்சதும் இல்லை அப்படிங்கிறது தான். அவர் ரீமேக் படத்துல கூட நடிச்சது இல்லப்பா. மகேஷ் பாபுவோட கரியர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ரீமேக் படம் கூட நடிச்சது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்பயும் அது நடக்காது, எப்பயும் நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நெல்சன் டைரக்ட் பண்ண போறது இல்லை. அவரு அடுத்ததாக டைரக்ட் பண்ண போற படம் ஜெயிலர் பார்ட் 2 ஹுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது ஹுக்கும் படம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.